ஓம் ஸ்ரீ மாத்திரை நமகா. இன்றைக்கி 362லேருந்து 365 வரைக்கும் நாமாக்கள் பார்க்கலாம். அம்பாளின் விபூதிகளை பார்த்துட்டே இருக்கும். இன்றைக்கும் பார்க்க போகும் நாமாவோட இந்த அம்பாளின் விபூதிகள் என்னும் அதிகாரம் பூர்த்தியாகுது. இந்த 4 நாமாக்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அம்பாளுடைய பெருமைகளை பற்றி வாக்தேவதைகள் சொல்லிகிட்டே வந்தா. இத்தனை நாளாக சொன்னதுலேயும் நாம் பார்த்துட்டே வந்திருப்போம். எந்த அதிகாரம் எடுத்தாலும் பூர்ணமாக கொண்டு முடிக்கும் பொழுது ஞானத்தில் அத்வைதத்தில்ங்கிற மாதிரி தான் சாதாரணமாக முடியறது. அதுபோல் இந்த அதிகாரமும் பூர்த்தியாகும் பொழுது ரொம்ப வசந்த நிலையில் கொண்டு பூர்த்தி பண்ணுறா வாக்தேவதைகள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எடுத்துக்க போகிறோம். எங்கேருந்துன்னா ஆனந்தமே உருவாக இருக்கிற ஒரு உபனிஷத்து. ஆனந்தம்னா என்ன என்னும் விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியது தைத்திரிய உபனிஷத்துக்குள்ளே ஒரு சாப்டர் இருக்குது. ஆனந்தவல்லின்னே அதுக்கு பெயர். அந்த உபனிஷத்தில் துணை வச்சுட்டு முதல்ல அதில் சொல்லியிருக்கிற அழகான விஷயங்களை தெரிஞ்சுட்டு பார்த்தோம்னா இதில் சொல்லியிருக்கிற வசந்த தத்துவம் என்னன்னு நன்னா புரிஞ்சுக்க முடியும். சாதாரணமாகவே வேதாந்தம்னா கொஞ்சம் ட்ரை, ஈஸியாக பிடிபடாது, புரியாதுங்கிற மாதிரி தான் வச்சுருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்செடுத்துனா வேதாந்தம்ங்கிறது என்ன? இங்கே அம்பாளை பரம வேதாந்தத்தில் வசதியான நிலையில் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணுறவன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சமாவது அந்த வேதாந்தத்தை புரிஞ்சுட்டு அப்புறம் இந்த நாமாவுக்கு வந்தால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆனந்தவல்லிக்குள்ளே இப்போ போகிறோம். ஆனந்தவல்லியின் விசேஷம் இந்த உபனிஷத் ஆரம்பத்திலேயே பிரம்மத்தை தெரிஞ்சண்டவன் எப்படி இருக்காங்கிறதுல ஆரம்பித்து கடைசியில் முடிக்கும் பொழுது பிரம்மத்தை தெரிஞ்சண்டவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறது. சாந்தி பாடத்தில் பூர்ணமிதம்னு சொல்கிறது. அந்த மாதிரி எல்லாமே பூர்ணம்னு ஆரம்பித்து பூர்ணத்தில் தான் முடிகிறது. முழுமையாக ஆரம்பித்து முழுமையிலேயே முடிக்கிறது தான் பூர்ணத்திலிருந்து இன்னொரு பூர்ணம் ஆரம்பிக்கிறது. அது முழு பூர்ணமாக அப்படியே தான் இருக்குங்கிறதா சாந்தி பாடம் இருக்குது. இதுக்கு வேறு சாந்தி பாடம் ஆனந்தவல்லியில் சகனா பவத்துங்கிற மாதிரி சாந்தி பாடம். பட் புரிஞ்சுக்கிற எக்ஸாம்பிளுக்கு ஆனந்தவல்லி ஆரம்பிக்கிறதுக்கும் பிரம்மத்தை முழுசாக புரிஞ்சுண்டவன் எப்படி இருக்கான் என்பதில் ஆரம்பித்து பூர்ணமான வஸ்துவாக அவன் இருக்கான், அவனுடைய பூர்ணத்துவத்தை சொல்லி முடிக்கிறதாக இந்த ஆனந்தவல்லி இருக்குது. அதனால் ரொம்ப விசேஷம். இதில் எங்கேயுமே குறைச்சல் கிடையாது, க்ஷயம் கிடையாது. க்ஷய விருத்தி வினிர்முக்தான்னு முழுக்க பூர்ணமாகவே இருக்கிறதா இருக்குது இந்த உபனிஷத்து. இதில் ஆரம்பத்திலேயே முதல்ல பிரம்மவிது ஆப்னோதி பிரம்மத்தை தெரிஞ்சு கொண்டவன் பரத்தை அடைகிறான் என்று தான் ஆரம்பிக்கிறது. சத்தியமாகவும் த ட்ரூத்தாக அதுதான் இருக்குது. ஞானம் நாலேஜாகவும் ஆனந்தம் இன்ஃபினிட்டாகவும் அது எங்கே இருக்குது, எங்கே கண்டுபிடிக்கிறான்? அவனுடைய ஹிருதயம் என்னும் குகைக்குள்ளே ஒளிஞ்சுருக்கே, அதை தேடி கண்டுபிடிச்சிட்டான்னா எல்லா காமங்களும் அதோட பூர்த்தி ஆயிடுறது. அவனுடைய இச்சைகள் காமங்கள் எல்லாம் அதனுடைய பூர்த்தி ஆயிடுறது. பிரம்மத்தை தெரிஞ்சின்றவனுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆசைன்னு பாக்கி கிடையலை. எல்லாவற்றிலும் வசந்த தத்துவங்களை பதவியை அடைந்தவன் ஆகிறான் என்று ஆரம்பமாகிறது. உள்ளே போகும்பொழுது இந்த பிரம்மத்திலிருந்து எப்படி ஆகாசம் தோன்றித்து, அந்த ஆகாசத்திலிருந்து அடுத்து வாயு காற்று தோன்றிற்று, அதிலிருந்து அக்னி, அப்புறம் அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவியிலிருந்து சொல்லக்கூடிய பூமி தோன்றின பிறகு அதிலிருந்து ஔஷதிகள் என்று சொல்லக்கூடிய மூலிகைகள், செடி கொடிகள் என்று செடி கொடி வளர்ந்தாதானே அதிலிருந்து அன்னம் ஃபுட்டு கிடைக்கிறது. ஃபுட்டிலிருந்து ஹியூமன் பீயிங் கிரியேச்சர்ஸ் என்று சொல்கிறோமே, இதிலிருந்து தோன்றினது என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. ஆதியில் எல்லாமாக சேர்ந்து ஒரே ஒரு பிரம்மம் தான் இருந்தது. அதிலிருந்து ஒன்றொன்னா வளர்ந்துட்டு வந்ததுன்னு சொல்கிறோம். இதிலிருந்து தான் ஃப்யூச்சர் தோன்றினதுன்னு சொல்லும் பொழுது இந்த கிரியேச்சரும் அதுன்னு சொல்கிறோமே, அந்த அது எதுனா பிரம்மம், இரண்டும் ஒன்று தான். இது அதிலிருந்து தான் வந்திருக்கு என்பதாலே இட் இஸ் இன்
அப்படின்னு எடுத்துக்கலாம். பூர்ணமத பூர்ணமிதம்னு சொல்கிறோம். அதிலிருந்து இன்னொரு பூர்ணம் வந்தாலும் அதுலேயும் எந்த குறையும் இல்லை. வெளியில் வந்தாலும் பூர்ணமாகவே தான் இருக்குது. அன்னம்தான் முக்கியம்னு ஒரு டெஃபினிஷனில் ஆரம்பித்து அங்கிருந்து இன்வெஸ்டிகேஷன் போகிறது. முதல்ல அன்னம்தான் பிரதானம். நாம் எல்லாமே அன்னத்தினால தான் பிறந்திருக்கோம், அன்னத்தினால தான் உயிர் வாழறோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு அன்னமய கோஷம் என்று உடம்பை பல லேயராக பிரிக்கிறது. முதல்ல அன்னமய கோஷம்னு வெளியில் அவுட்டர் லேயர் இருக்கிற பாடி இதுதான் பிரம்மம்னு முதல்ல பார்க்கறது. மனுஷனுக்கு முதல்ல கண்ணால் பார்க்கறது தானே பார்க்க முடியும். பிடிச்சு நிற்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணுமே, அதனால் முதல்ல அதை பார்க்கறது. இந்த அன்னமய கோஷத்தை சப்போர்ட் பண்ணி உள்ள ஒரு பிராணன் ஓடின்னு இருக்கே, அந்த மூச்சு சுவாசம், அந்த பிராணமய கோஷத்தில் தான் அது நிற்கிறது. ஆகையினால அதுதான் பிரம்மமாக இருக்குமோன்னு அடுத்த டெஃபினிஷனில் இறங்கிறது மனசு. மனசு அடுத்தது பிராணமய கோஷம்னு இரண்டாவது லேயரை பார்க்கறது. அதையும் தாண்டி மனசுன்னு ஒன்று உக்காந்துன்னு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது. அன்னமய பிராணமய மனோமய என்று மனோமய கோஷத்தை தாண்டி உள்ள விஞ்ஞானமயம்னு ஒன்று இருக்குது. மனோமய கோஷங்கிறது மனசு எப்படி நாலா பக்கமும் அலை கழிக்கிறது, கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுங்கிறது மனோமய கோஷம். பிராணமய கோஷமும் அன்னமய கோஷமும் ரிலேட்டிவ்லி என்ன ஃபீட் பண்ணுறதோ அதை பொறுத்து அது நடந்துட்டு போயிட்டே இருக்குது. பெருசாக எமோஷ்னல் ஃபேக்ட் கிடையாது. மனோமய கோஷம்னு போகும்போது நிறைய எமோஷ்னல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு லேயராக இருக்குது. அதை தாண்டி உள்ளே போயாச்சுன்னா விசேஷமான ஞானம் விஞ்ஞானமய கோஷம்னு நாலாவது லேயர். விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டி விசேஷ ஞானத்தையும் தாண்டினவனுக்கு ஆனந்தமயமான கோஷம் என்பது கடைசியில் ஸ்புரிக்கிறது. ஒரு கதவை தாண்டி தாண்டி உள்ளே போவது போல கடைசியில் விஞ்ஞானத்தையும் கடந்து கிட்ட போகும் பொழுது ஆனந்தம் என்ன என்பது ஸ்புரிக்கிறது என்று சொல்கிறது. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிற வழியில் பிரம்மத்தை உணர்ந்தவன் எதற்குமே பயப்படாதவனாக இருக்கான்கிறதையும் நடுவில் சொல்லிட்டு வருது. அவனுக்கு தன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. வெளியில் இரண்டாவதாக ஏதாவது இருந்தால் தானே பயம் இருக்கும். தானே எல்லாமாக இருக்கும் பொழுது எதை பற்றியுமே அவனுக்கு பயம் இல்லை. எங்கு வார்த்தைகளாலும் மனசாலும் சென்று அடைய முடியாத ஒரு இடம். இந்த பிரம்மத்தை எப்படி வார்த்தையினால் விவரணம் பண்ணுறது? வாக்குனால சொல்ல முடியாது, மனசுனால அதை புரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மத்தை அடைந்தவனுக்கு தெரிஞ்சின்றவனுக்கு இந்த பயங்கிறது பூர்ணமாக விட்டு போயிடுறது. ஏன்னா இவனை தவிர ஒரு என்டிட்டி கிடையாதுங்கிறதுனால இவனுக்கு பயமும் முழுக்க போயிடுறதுன்னு பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சின்றவனை பற்றி இப்படி சொல்கிறது. இதிலிருந்து என்ன அர்த்தமாகுது? விஞ்ஞானமயம் என்று சொல்லக்கூடிய விசேஷ ஞானம் இருக்கே, அந்த ஞானமாகவும் இவன் இல்லை. ஞானத்தை கடந்தவனாக பிரம்மம் இருக்கா அல்லது பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகுது. கர்மாவே பிரம்மம். கர்மாவை ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தாலே அதுவே அதற்கு உள்ள நல்லதை கொடுத்துடும்னு மீமாம்சைக்காரர் இருந்தாலோ அந்த மாதிரி பக்தியில் ஒரு வசந்த நிலைமையை அடைஞ்சவா இந்த பக்தியே பிரம்மம் என்று நினைச்சுக்கிறது உண்டு. அதே மாதிரி ஞானத்தினுடைய வழியில் போகிறவா தான் ஒரு வழியில் ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னு நினைச்சுட்டு இதுதான் வசந்த இடம், இதுதான் கடைசி ஸ்தானம்னு ஏமாறுறதுக்கும் வழி உண்டு என்பதாக இதில் நமக்கு அர்த்தமாகுது. விஞ்ஞானமயம் கோஷத்தில் அதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே இந்த பிரம்மமானது ஆனந்தமயமான பிரம்மம் உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் போகிறதுக்கு உண்டான வழி. ஆகையினால தான் அம்பாளை தியாத்ரு தியேய ரூபா எல்லாமாகவும் அவள் தான் இருக்கான்னு இந்த நாமாவே சொல்லியிருக்கு. தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுறவன், தெரிந்து கொள்ளப்படுகிற வஸ்து, தெரிந்து கொள்கிற வித்தை, ஞானம், இப்படி எல்லாமாகவும் அவள் தான் இருக்காங்கிறதுல அங்கே சொல்லியிருக்கு.
அதுபோல் இங்கே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அதை கடந்து மனோமய கோஷம், அதை கடந்து விஞ்ஞானமய கோஷம், இப்படி ஒரு படியாக கிராஸ் பண்ணி அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதை தாண்டி கடந்து வந்தான்னா விஞ்ஞானமயம் என்னும் ஞானத்தை தாண்டி அதற்குள்ளே சூரியனை மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கிற அந்த ஆனந்தமே உருவான பிரம்மத்தை அடைகிறான் என்பதாக ஆனந்தவல்லி சொல்கிறது. அப்படி சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, எப்படி முதல்ல அன்னமய கோஷத்தை சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்ததோ அதுபோல் ஆனந்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு குவான்டிஃபை பண்ணுறது. நமக்கு புரியக்கூடிய விதத்தில் குவான்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு ஆனந்தவல்லியில். இதை பெஸ்ட்டாக எங்கேயுமே, இதை விட பெஸ்ட்டாக எங்கேயுமே எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்காது. பிரம்மம்னா என்ன, ஆனந்தம்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு யூனிட் ஆஃப் ஆனந்தம் எப்படி, ஒரு நல்ல இளமை உள்ள இளைஞன் ஒரு யூத்தில் இருக்கான். ஒரு இளைஞன் அவன் நல்ல துடிப்பானவனாகவும் இருக்கான். இந்த பிருத்வி என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் இருந்து அதை அனுபவிக்கக்கூடிய இளமை என்று வாட்டசாட்டமான உடல், கட்டுக்கோப்பான மனசு எல்லாம் பொருந்தி இருக்கிற இளைஞனுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுக்கு எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்தாக்கா என்ன சந்தோஷம் இருக்குமோ, அனுபவிக்கக்கூடிய எல்லா போகங்களும் கிடைச்சா என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அது ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஹியூமன் பிளிஸ்ட்னு சொல்கிறது. இதை நம்மால் புரிஞ்சுக்க முடியும். லாட்ரி சீட்டில் 1,00,000 ரூபாய் விழுந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி பார்க்க முடியும். இப்படி தான் லோகம் முழுக்க உள்ள சொத்துக்கள் சொர்ணங்களும் ரத்தனங்களுமா நிரம்பி கிடக்கிறது. அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிரம்பி கிடக்கிறது. அது முழுக்க நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதை என்ஜாய் பண்ணுறதுக்கும் வியாதி வக்கை இல்லாத நல்ல உடம்பு, நல்ல மனசுன்னு திடமாக இருக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது எத்தனை ஒரு சந்தோஷம் அதில் வருமோ அது ஒரு யூனிட் ஆஃப் சந்தோஷம். முதல்ல இது போல் 100 மடங்கு இருக்கக்கூடியது மனுஷ கந்தர்கள் என்று சொல்லக்கூடியவாளுக்கு அது ஒரே ஒரு யூனிட் தான். மனுஷனுக்கு 100 மடங்காக தெரியறது அவளுக்கு 1 மடங்கு. மனுஷ கந்தர்களுக்கு மேலே தேவ கந்தர்வாள்னு ஒருத்தர் இருக்கா. அவளுக்கு இவர்களுடைய 100 மடங்கு, அவர்களுக்கு 1 மடங்கு தான். அதற்கு மேலே பித்ருக்கள்னு ஒரு கேட்டகரி. சாதாரணமாக சொல்லலை, பித்ருநாம்ச லோகானாம்னு லோகங்களில் நீண்ட காலம் வாழ்ந்து இருக்கக்கூடிய பிளஸ்டான பித்ருக்களுக்கு அவளுக்கு தேவகந்தர்வர்களுடைய 1 யூனிட் எப்படியோ அதனுடைய 100 மடங்கு பித்ருக்களுக்கு 1 யூனிட். அந்த பித்ருக்களின் 100 மடங்குங்கிறது அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஆஜானஜானாம் தேவானாம். ஆஜானம் என்னும் லோகத்தில் உள்ள தேவர்கள், அந்த தேவர்களுக்கு அது 1 மடங்கு தான். அவளுடைய 100 டைம்ஸ் அவர்களுக்கு மேலே கர்ம தேவர்கள்னு இருக்கா. யார் தன்னுடைய கர்மாக்களினால தேவ பதவியை அடைந்தார்களோ அவளுக்கு 1 யூனிட். இந்த கர்மதேவாளுடைய 100 டைம்ஸ். அவளுடைய ஆனந்தத்தில் 100 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணினா அவளுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு 1 யூனிட் அந்த ஆனந்தம். தேவர்களுடைய 100 டைம்ஸ் இந்திரனுக்கு 1 யூனிட். இந்திரனுடைய ஆனந்தத்தை மல்டிப்ளை பண்ணினா ப்ரகஸ்பதிக்கு ஆனந்தம். அவருடைய 100 டைம்ஸ் பிரஜாபதிக்கு ஆனந்தம். அவருடைய 100 டைம்ஸ் கடைசியில் பிரம்மாவனுடையது. பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தம் என்று மல்டிப்ளேயர் ஃபேக்டர் சொல்லிட்டு வருது. அப்போது எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்? மனுஷன், மனுஷ கந்தர்வன், தேவகந்தர்வன், பித்ருனாம், ஆஜானஜானாம் தேவானாம், கர்மதேவர்கள், தேவர்கள், இந்திரன், ப்ரகஸ்பதி, பிரஜாபதி அப்படின்னு 10 லேயர் ஆகியிருக்கு. 11வது லேயராக கடைசியில் வர்றது பிரம்மமான ஆனந்தா, பிரம்மான ஆனந்தா. கடைசியில் 11வது லேயர். அப்போது முதல் யூனிட்டில் இன்டூ 100ன்னு 11 தரம் மல்டிப்ளை பண்ணணும். இதற்கு எத்தனை 0 வரும்னு பார்த்துக்கலாம். அத்தனை யூனிட் மல்டிப்ளை பண்ணினா என்ன வருமோ அதுதான் அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம். ஒரு துளி அதனுடைய ஆனந்தம் அப்படி இருக்குது என்று ஆனந்தவல்லியுடைய எக்ஸ்பிளனேஷன் பிரம்மானந்தத்தை விளக்கிண்டு வர இடத்துல ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணிட்டு சொல்லிட்டு வர இடம் எல்லாமே திருப்பி ஒரு விஷயத்தை மட்டும்
ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வேதம். இந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தமானது நன்றாக வேதங்களை உணர்ந்தவன், ஞானத்தை அடைந்தவனான ஸ்தோத்ரியன் என்று சொல்லப்படுகிறவனுக்கு இந்த பிரம்மானந்தத்தை சாதாரணமாக அடைந்து விடுகிறான். ஏன்னா அவனுக்கு தனியாக காமம் இல்லை. ஞானத்தை அடைந்தவன் கடைசியில் பிரம்மத்தை அடைகிறான் என்று சொல்கிறது. அப்படி ஞானம் கிடைச்சி ஆசையிலையும் மாட்டிக்காமல், ஞான செருக்கிலையும் மாட்டிக்காமல் தப்பிச்சு வரணும்னா அதற்கு சாட்சாத் அம்பாளின் அனுகிரகம் மாத்திரம்தான் காப்பாற்ற முடியுங்கிறது முக்கியமான விஷயம். சஹஸ்ரநாமத்துக்கு திரும்ப வருவோம். ஸ்திதிஹி 362வது நாமா சித்யை நமஹா என்று பிரிக்கிறது. நேற்று நாமாவை பூர்த்தி பண்ணும்பொழுது தனுமத்யா தமோபகான்னு பார்த்தோம். தமோபகான்னா இருளை போக்குபவள், தமஸ் என்னும் இருட்டை அழிப்பவள்னு பார்த்தோம். இருட்டை அழித்த உடனே வெளிச்சம் தானாக பிரகாசிக்க போகிறது. அது ஏற்கனவே இருந்துட்டுருக்கு, உள்ளுக்குள்ளே ஸ்வபாவமாக அந்த வெளிச்சம் இருந்துட்டுருக்கு. ஆத்மா அதை ஒரு மாயை இருட்டு மறைச்சுட்டுருக்கு. அந்த இருட்டை அழிச்செடுத்துன்னா உள்ளே இருக்கும் பிரகாசம் பளீர்னு அடிக்க போகிறதுங்கிறனால தான் தமோபகால முடிஞ்சது நேத்திக்கு. இருட்டை அழிச்சிட்டா உள்ளே இருக்கும் ஞானம் பிரகாசமாக தெரியறது. அது சித்தியை நமகா என்னும் பொழுது சித்து என்னும் ஞானஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கா. இதைத்தான் ஆதி ஆச்சாரியால் ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தில் அம்பா சாம்பவி சந்திரமௌலீரபலா அபர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவா திரிணயனி காத்யாயனி பைரவி கல்யாணி உடுராஜபிம்பவதனா தூம்ராட்சசம்ஹாரிணி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரின்னு சொல்கிறார். இந்த அஷ்டகத்தில் எல்லா லைனும் எல்லா ஸ்லோகத்தோட கடைசிலையும் சித்ரூபின்னு முடியறது. சாக்ஷாத் லலிதாம்பிகையே நினச்சி தான் எழுதியிருக்கார். கடைசி வரையும் சித்ரூபின்னு அம்பாளை கூப்பிடுறது. ஞானஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பரதேவதையே என்று லலிதாம்பிகையை வந்தனம் பண்ணுறதாக இந்த ஸ்லோகம் எழுதியிருக்கார். சித்தியை நமகா என்னும் பொழுது இந்த ஞாபகம்தான் வருது, ஞானஸ்வரூபிணி. அடுத்த நாமா தத்பத லக்ஷ்யார்த்தா, தத்து என்னும் பதத்தில் லட்சியமாக இருப்பவள், முக்கியமான லட்சியமாக அர்த்தமாக பொருளாக இருப்பவள். தத்து என்கின்ற பதத்தினுடைய தத்து எங்கே வருதுன்னா மகா வாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய 4 வாக்கியங்கள் சொல்கிறா பெரிவாலாம். அதில் ஒன்று தான் தத்துவமசி என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியம். அத்வைதத்தின் வசந்த தத்துவங்களான 4 வாக்கியங்கள் சொல்கிறது. தத்துவமசி என்ற வாக்கியத்தை தான் சபரிமலையில் தர்மசாஸ்தா சன்னிதானத்திற்கு வெளியில் பெரிய போர்டில் எழுதி வச்சுருக்கும். பல பேர் இதை பார்த்துருப்பா. தத்து துவம் அசின்னு பிரிக்கலாம். இதை அது நீயாகவே இருக்கிறாய் என்பது கூட தப்பு. அதுவே நீ என்பது தான் வாஸ்தவம். தத்து என்பது பிரம்மத்தை குறிப்பதாக இருக்குது. தத்து என்பது அதுன்னா பிரம்மமாகவே இங்கே அம்பாள் இருக்காங்கிறத தத்து என்கின்ற பதத்தில் லட்சியார்த்தமாக இருக்கா. தமோபகாயை நமகான்னு முடிச்சுட்டு சித்தியை நமகா முதல்ல இருட்டை போக்கிட்டு ஞானஸ்வரூபிணியாக இருக்கா. ஞானத்தின் வழியாக கதவை திறந்துட்டு உள்ளே வரும்பொழுது தான் எப்படி ஆனந்த வெளியில் பார்த்தோமோ விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டி உள்ளே இருக்கிறது ஆனந்தம் ஸ்புரிக்கிறதுன்னு இங்கே ஞானத்தை தாண்டின ஒரு தத்து என்னும் பதத்தில் லட்சியமாக பிரம்மமாக அவள் இருக்காங்கிறத அடுத்த நாம சொல்கிறது. சிதேக ரசரூபிணியை நமகா, சித்து ஏக ரசரூபிணியை நமகா. சித்துனா ஆனந்த ஞானம், சித்து ஏக ரசரூபிணியை நமகா. அம்பாளின் ரூபமே சித்தானந்த ரூபமாக, ஞானமே வடிவமாக, ஞானஸ்வரூபிணியாக இங்கே அம்பாள் இருக்கா. சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்த ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கான்னு சொல்கிறது. முழுவதும் ஒரே ரசமான ஞானமே வடிவாக இருக்காள்னு சித்தேக ரசரூபிணி. அடுத்த நாம ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததி. ஸ்வ ஆத்மா ஆனந்த லவீபூத பிரம்ம ஆனந்த சந்ததி அப்படின்னு பிரிக்கலாம். பிரம்மாதி தேவர்களுடைய ஆனந்த வரிசையை ஸ்வ ஆனந்த லவீபூத, அவளுடைய ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய ஆனந்தத்தின் ஒரு சின்ன துளி லவலேசம் பிரம்மாதி தேவர்களின் பெரிய ஆனந்த கடலின் வரிசையாக அது இருக்குது. இதைத்தான் தைத்திரிய உபநிஷத்தில் பார்த்துட்டு வந்தோம்.
100 இன்ட்டு 100 இன்ட்டு 1 மல்டிப்ளை, கடைசியில் பிரம்மத்தின் ஆனந்தம்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் ஆனந்தம் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தத்தின் ஒரு துளிதானா, லேசமாக இது இருக்குன்னா அவள் எவ்வளவு பெரிய ஆனந்த கடல், ஆனந்த சாகரம் என்பதை கற்பனையில் தான் எண்ணி பார்க்க முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் குவான்டிஃபிகேஷன் ஆனந்தவல்லியை நாம் பார்த்துட்டு இங்கே வந்தோம். இதை புரிஞ்சுட்ட மகான்கள் எல்லாம் ஏற்கனவே இதை பற்றி சொல்லிட்டு போயிட்டா. அபிராமி பட்டர் எழுதுகிறாரே, ஆனந்தத்தை பொழிவிக்கக்கூடியவளாக, அமுதமாக இருப்பவளாக, ஆனந்தமே வடிவமாக இருப்பவளாக என்று. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கி நிற்கும் அப்படின்னு எழுதுகிறார். அவர் எழுதிட்டார். இதையும் தாண்டி திருமூலர் சொல்லும் திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது அம்பாளுடைய ஸ்வரூபமே ஆனந்தமாக அறிவாக இருக்கு என்னும் அர்த்தத்தில் எழுதியிருக்கார். 4வது தந்திரத்தில் இந்த ஸ்லோகம் வருது. அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார், அறிவார் அறிவுருவாம் அவள் என்பார், அறிவார் கர்மம் அவள் இச்சை என்பார், அறிவார் பரனும் அவளிடம்தானே. முதல் 2 லைன்லையே அறிவார்னா அவளை தெரிஞ்சுண்டவா சொல்லுவா. பராசக்தி ஆனந்த வடிவமாகவே அவள் இருக்கா. 2வது லைன் அறிவார் அறிவுருவாம் அவள் என்பார், இந்த அறிவு ஞானத்துடனுடைய ஸ்வரூபிணியாக அவள் இருக்கா. முதல்ல ஆனந்தம் என்பது வசந்தஸ்தானம், ஆனந்தத்தை புரிஞ்சுக்கக்கூடிய அறிவும் அவள்தான், அனுகிரகிக்கணும். ஆகையால் அறிவுருவாம் அவள் என்பார். அந்த அறிவு நமக்கு எப்போ வரும்? நம்ம கர்மாக்களை எல்லாம் ஒழுங்காக பண்ணிண்டே வந்து அதனால் சித்த சுத்தி ஏற்பட்டு அதன் மூலமாக தான் ஞானம் கிடைக்கணும். அடுத்த ஸ்டெப்பாக அறிவார் கர்மம் அவள் இச்சை என்பார். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கர்மாக்கள் எல்லாம் அவளுடைய அனுகிரகப்படி அவளுடைய இச்சைப்படியே நடக்கும் என்பதாக சொல்லியிருக்கார். இதே ஆர்டரில் தான் அபிராமி பட்டரும் எழுதியிருக்கார், ஆனந்தமாய் அறிவாய்ன்னு. இவளை பற்றி தெரிஞ்ச மகான்கள், அனுபவித்த மகான்கள் எல்லாம் இதை ரொம்ப அழகாக எழுதி வச்சுட்டு போயிட்டா. ஆனந்தம் என்று சொல்லும் பொழுதே ஆனந்தவல்லியை மனசில் கொண்டு வந்துடணும். அம்பாளுடைய விபூதியை எப்படி சொல்லி முடிக்க முடியும்? வார்த்தைகளில் வர்ணனை பண்ணி முடிக்க முடியாது. அவளுடைய பெருமைகளை சொல்லி மாளாது. குருகீதைன்னு பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணினதா குருகீதை. இதில் குருவின் பெருமையை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். இதை நாம் மனசில் வாங்கிட்டா நம்முடைய குருவாக இருக்கக்கூடிய பெரிவாளுடைய அனுகிரகம் எப்படி, அவருடைய பெருமை என்ன என்று அவருடைய விபூதியும் பார்த்துட்டு இந்த அதிகாரத்தை நாம் பூர்த்தி பண்ணிக்கலாம். வந்தே குருபதத்வந்த்வம் வாங் மனஸ் சித்தி கோச்சரம் ஸ்வேத ரக்த பிரபா வர்ணம் சிவசக்தி ஆத்மகம் பரம். வந்தே குரு பதத்வந்த்வம், இந்த குருவினுடைய 2 கால்களுக்கும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன், வந்தனம் பண்ணுறேன். வாங் மனஸ் சித்த கோச்சரம், வாக்கும் மனசும் அதாவது பேச்சும் மனசும் எட்டாத தூரத்தில் எட்டாத நிலையில் இருக்கிறது. வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய குருவினுடைய 2 பாதங்களுக்கு வந்தனம் பண்ணுறேன். அந்த பாதங்களை பார்த்தால் எப்படி இருக்குன்னா ஸ்வேத ரக்த பிரபா. ஸ்வேதம்னா வெள்ளை, ரக்தம்னா சிவப்பு. வெள்ளையும் சிவப்பும் கலந்ததான ஒரே நிறத்தில் ஜொலிக்கிறது அந்த பாதங்கள். அந்த பாதங்களை பார்த்தவுடன் எனக்கு என்ன தோன்றதுன்னா சிவசக்தி ஆத்மகம் பரம், சிவனும் சக்தியும் சேர்ந்ததான ஒரு 2 ஆத்மக ஸ்வரூபமான உசந்ததான பரமாத்ம ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய குருவினுடைய 2 பாதங்களை நான் வந்தனம் செய்கிறேன் என்று குருகீதையில் பரமேஸ்வரனை உபதேசிப்பதாக இருக்கிறது. நமக்கு சிவசக்தி ஐக்கியமான 2 பாதங்கள்னு சொல்கிறோமே, அப்படி சிவசக்தி ஐக்கியமாகவே இங்கே லலிதாம்பிகை இருக்கா. உபதேசம் பண்ணினதும் அவதான், உபதேசம் கேட்டுண்டதும் அவதான், உபதேச மொழியும் அவதான். எல்லாமாக இருக்கிற சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமான அம்பாள் தான் சாக்ஷாத் நம்ம பெரியவாளாக வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இப்படி பல விஷயங்கள் சகஸ்ரநாமத்திற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நமக்கு தெரிய வச்சுருக்கா. இப்படி பெரியவாளை நினச்சிட்டு இருக்கிற நமக்கு ஆனந்தத்தை ஆனந்தத்தின் ஒரு துளியை நமக்கும் காண்பிச்சு கொடுப்பாங்கிறதுக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம்.
அம்பாளுடைய ஆனந்த ஸ்வரூபத்திலே ஒரு சின்ன துளி லவலேசம் பிரம்மானந்தம் கிடைக்கிறதோ அதிலிருந்து ஒரு சின்ன துளி நமக்கு கிடைச்சா போருமே. அப்படி ஒரு துளியை பெரியவாளே நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட குருவின் சரணார விந்தங்களில் மனசை பதிய வச்சு அவருடைய அனுகிரகத்தை கேட்டுண்டு அம்பாளுடைய விபூதின்னு அவளுடைய பெருமைகளை சொல்கிற இடத்தில் அம்பாளாகவே அவதாரம் பண்ணின பெரியவாளுடைய விபூதியையும் அவருடைய மகிமைகளையும் நாம் தெரிஞ்சுண்டு இந்த அதிகாரத்தை பூர்த்தி பண்ணுறோம். ஸ்ரீமாத்ரே நமஹா.